Oh, hi. Hello, family members, and welcome back to my channel. ஹை கைஸ், வெல்கம் பேக் டு ஒரு சேனல். நம்ம சேனல் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம அட்டாக் அண்ட் டைட்டில் இருக்க பவர்ஃபுல்லான ஸ்கவுட் மெம்பர் யாராக இருந்தால் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸோ வளவள குழக்கலாம் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம அட்டாக் அண்ட் டைட்டிலே டைட்டன்ஸ்க்கு அப்புறம் பவர்ஃபுல்லான ஆட்கள் யாருன்னு கேட்டால் எல்லாருமே ஸ்கவுட் மெம்பராக தான் சொல்லுவாங்க. அதில் பெஸ்ட்டாக இருக்க ஒரு 6 பேர்த்தை தான் இந்த ஒரு வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். அதில் 6வது இடத்துல நம்ம ஹாஞ்சி தான் இருக்காங்க. நம்ம ஹாஞ்சியை பற்றி சொல்லணும்னா இவங்களோட பவர்ஃபுல்லான ஒரு விஷயமே அவங்களோட மாஸ்டர் மைண்டு தான். அது மட்டும் இல்லாமல் டைட்டன்ஸை பற்றி நிறைய விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு டைட்டனை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறதா இவங்களோட வேலையேன்னு. இதுலயும் முக்கியமா நம்ம ஏரணி இவங்க மூலமா தான் டைட்டன் பவரை நல்லா யூஸ் பண்ண பழகிருப்பான். அது மட்டும் இல்லாம ஒரு மனதைரியம் உள்ள கேரக்டர்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரம்பிளிங் அப்போ 100கணக்கான டைட்டனை ஒத்தாலா நின்று சமாளிச்சிருப்பாங்க. அந்த டைட்டன் எல்லாம் அழிக்க போனா அவங்க இறந்துருவாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்துமே பயப்படாம போய் அழிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இறந்தும் போயிருப்பாங்க. இவங்கனால தான் நிறைய உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும். நம்ம ஹாஞ்சியை தொடர்ந்து 5வது இடத்துல அட்டாக் அண்ட் டைட்டனோட குயினான நம்ம மிக்காசா தான் இருக்கா. நம்ம மிக்காசா ஆக்கர்மேன் வம்சாவளியை சேர்ந்தவனாலே ரொம்பவுமே பவர்ஃபுல்லான கேரக்டரா தான் இருப்பா. ஏன்னா ஆக்கர்மேன் வம்சாவளியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே பயப்பட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மிக்காசா வந்து கேப்டன் லிவாயோட சொந்தக்காரி கூட. அட்டாக் அண்ட் டைட்டனை பார்த்தவங்களுக்கு கேப்டன் லிவா யாருன்னு தெரிஞ்சிருக்கும். அவர் எந்த மாதிரி ஃபைட் பண்ணுவாருன்னு தெரிஞ்சிருக்கும். அதே போல தான் நம்ம மிக்காசாவுமே வெறித்தனமா ஃபைட்டை போடுவா. நம்ம ஏரனுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலுமே பயப்படாம பிரச்சனையை தீர்த்து கட்டிடுவா. அந்த பிரச்சனை டைட்டனால இருந்தாலுமே சரி, மனுஷங்களால இருந்தாலுமே சரி, அந்த பிரச்சனையை தீர்த்து கட்டி தான் வருவா. ஏன்னா அந்த அளவுக்கு ஏரனா நம்ம மிக்காசா லவ் பண்ணிருப்பா. பட் ஆனா மிக்காசா கையாலேயே ஏரன் சாகரமா இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாருக்கு மிக்காசாவை பிடிக்குமோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல காட்டை மூச்சை கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்து நம்ம மிக்காசாவை தொடர்ந்து நம்ம லிஸ்ட் 4வது இடத்துல கமாண்டர் எர்வின் தான் இருக்காரு. நம்ம கமாண்டர் எர்வினை பத்தி சொல்லணும்னா இவரோட பிளானிங் ஸ்கில்ஸ், கமெண்ட் பண்ற வழிமுறை, அப்புறம் இவரோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ்னு நிறைய விஷயத்த சொல்லிட்டு போகலாம். அதுலயும் முக்கியமா மண்டே கழுவுறதுல ஸ்பெஷலிஸ்ட்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் இப்ப டைட்டன் கூட சண்டைக்கு போய் சாக போறேன், என் கூட சேர்ந்து நீங்களுமே செத்து தாங்கணும், உங்களுக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லி ஒரு கூட்டத்தையே போய் சாகடிச்சிருப்பாரு. ஏன்னா அந்த கூட்டத்துல அந்த முக்காவாசி இருந்து டைட்டன் கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சா போதும் பொழைச்சா போதும்னு இருந்திருப்பாங்க. பட் ஆனா மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கொடுத்து அவங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணிருப்பாரு. அதை கொலைன்னு சொல்லிட முடியாது, அவங்களோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ண வச்சிருப்பாரு. அப்ப பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு தலைமை மண்டே கழுவுல ஸ்பெஷலிஸ்ட். நம்ம கமாண்டர் எர்வினை தொடர்ந்து 4வது இடத்துல கொலாசன் டைட்டன் தான் இருக்கு. அதாவது நம்ம ஆர்மன் தான் இருக்கான். ஆர்மன் பவர்ஃபுல்லா இருக்க காரணம் கொலாசன் டைட்டனோட பவர் கூட சொல்லலாம். பட் ஆனா கொலாசன் டைட்டன் பவர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவனோட பவர் எதுன்னு கேட்டா நான் கண்டிப்பா அவனோட புத்திசாலித்தனம் தான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு லேடி டைட்டன் யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம ஆர்மர் டைட்டனும் கொலாசன் டைட்டனும் எங்க ஒளிஞ்சிருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிருப்பான். அதோட ஒரு மனதைரியம் உள்ள கேரக்டர் கூட சொல்லலாம். அந்த கொலாசன் டைட்டன் கிட்ட இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்திருக்காண்டி அவனோட உயிரியை தியாகம் பண்ணிருப்பான். பட் ஆனா இறந்திருக்க மாட்டான், கொலாசன் டைட்டனாவே மாறி. ரம்பிளிங் அப்ப கச்சிதமா பிளான் போட்டு நிறைய விஷயத்த பண்ணிருப்பான். ரம்பிளிங்கே தடுக்கிறதுக்கு இவனுமே ஒரு காரணம் கூட சொல்லலாம். சோ ஃபைனலா நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல கேப்டன் லிவாய் தான் இருக்காரு. நம்ம லிவாயை பத்தி சொல்லணும்னா அட்டாக் அண்ட் டைட்டன்ல மனுஷங்களுக்குலாம் டேஞ்சர், இந்த டைட்டன்ஸ்லாம் இந்த டைட்டன்ஸ்க்குலாம் டேஞ்சர்னா என் தலைமை லிவாய் தான். ஏன்னா இந்த டைட்டனுக்கே டேஞ்சர் அலர்ட் கொடுக்குற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்திருப்பான். அதுலயும் சிங்கிள் ஹேண்டா நின்று பீஸ்ட் டைட்டனே சேதற விட்டுருப்பாரு. அதுக்கே உயிர் பயத்தை காட்டியிருப்பாரு. பீஸ்ட் டைட்டனே ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம், நான் மான்ஸ்டர் இல்ல இவன் தான் ரியல் மான்ஸ்டர்னு நம்ம லிவாயை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்ப பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு தலைமை பவர்ஃபுல்லா இருந்திருப்பானு. ஸோ லிவாயை படிச்சாங்களா மறக்காம ஃபயர் எமோஜி கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ ஃபைனலா நம்ம லிஸ்டா நம்பர் 1ல நம்ம ஏரன் ஏகர் தான் இருக்கான். நம்ம ஏரன் ஏகர் அட்டாக் அண்ட் டைட்டன் பவர் இருந்தனால மட்டும் பவர்ஃபுல்லா இருந்தா நான் சொல்லிட மாட்டேன். ஏன்னா வெறுப்பை மட்டுமே விதைச்சு அந்த சபிக்கப்பட்ட உலகத்தினால தான் நம்ம ஏரன் வந்து பவர்ஃபுல்லா இருந்திருப்பான். அதுலயும் முக்கியமா ரம்பிளிங் ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் நம்ம ஏரன் வந்து காட் லெவல் பவரோட இருந்திருப்பான். நம்ம ஏரன் ஆசைப்பட்டதெல்லாம் ஒன்னே ஒன்று தான், பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை அவனோட மக்களுக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான். அவன் பண்றதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சுமே நான் பண்ண தப்புனால இவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்கன்னா பரவாயில்ல, நான் தப்பு பண்றேன்னு சொல்லிட்டு தப்பு பண்ணியிருப்பான். அதுலயும் ரம்பிளிங் அப்பெல்லாம் மக்கள் எல்லாம் சாகிறத அவன் கண்ணில் பார்க்க முடியாம கண்ணை மூடி இருப்பான். அப்ப பாத்துக்கோங்க என் தலைவன் எந்த அளவுக்கு பெயின் அனுபவிச்சிருப்பான்னு. ரம்பிளிங்கே அவனோட வாழ்க்கையை வெறுத்து தான் பண்ணியிருப்பான். லாஸ்டா அவன் சாகருக்கு முன்னாடி ஒரு தடவை மிக்காசா மட்டும் பார்த்திருப்பான். ஏன்னா மிக்காசா அந்த அளவுக்கு லவ் பண்ணியிருப்பான். நம்ம ஏரனும் மிக்காசா ஒன்று சேர்ந்திருந்தா நல்லா இருக்கும். யாரெல்லாம் நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போயிருங்க. ஸோ இதோட வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்போ பார்த்த கேரக்டர்ஸ்ல உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போயிருங்க. டாடா பை பை. இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.